ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம், த லெஜெண்ட் ஆஃப் ஜஷ்வந்த்கர். ஸோ இது யூனிட் 3 அவர் நேஷனில் வர சப்ளிமெண்ட்ரி. இதுக்கு முன்னாடி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ல இருக்க ப்ரோஸ் போம் அது எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் எந்த வீடியோஸும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் 5th ஸ்டாண்டர்டோட லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அதில் சயின்ஸ், சோஷியல் அண்ட் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு அதில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி டேர்ம் 2, டேர்ம் 3 நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த லெஜெண்ட் ஆஃப் ஜஷ்வந்த்கர். And here in this lesson already I had told you this was taken from our nation. So Jashwant Singh Rawat was an Indian soldier. The place Jashwantgarh in Arunachal Pradesh get its name from him. The legendary story, the Battle of Naurang, handed down through the ages of Naurang, is inspired and records the valor and patriotism of Jashwant. So here they are telling about an Indian soldier, Jashwant Singh Rawat. Jashwant Singh Rawat என்றவர் ஒரு இந்தியன் சோல்ஜர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேர் தான் வந்து அருணாச்சல் பிரதேஷில் ஒரு இடத்துக்கு வச்சுருக்காங்க. ஜஷ்வந்த்கர் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க, அவரோட பேர்லேருந்து எடுத்து தான் வச்சுருக்காங்க. இவரோட பாஸ்ட் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா த பேட்டில் ஆஃப் நௌரன் ஆங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் இவரோட பாஸ்ட் ஸ்டோரி வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் நௌரங் ஆங் என்ன எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நௌரங் ஆங்கில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெக்கார்டு ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயிசம். வாலர் அப்படின்னா என்னென்னா ஹீரோயிசம்னு அர்த்தம். ஓகே, திஸ் வாலர் இஸ் நோன் அஸ் ஹீரோயிசம். ஹீரோயிசம். ஓகே, ஸோ ஹீரோயிசம் அப்படி அப்புறம் பேட்ரியாட்டிசம், அதாவது தேசப்பற்று. ஸோ ஒரு ஹீரோயிசம் அண்ட் பேட்ரியாட்டிசம் ஆஃப் ஜஷ்வந்தை பற்றி இப்போ தான் வந்து இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஜஷ்வந்த் சிங் ராவத் அவரோட பேர் தான் அருணாச்சல் பிரதேஷில் இருக்க ஜஷ்வந்த்கர்னு வந்துச்சு. அதோட இந்த லெஜெண்ட்ரியோட ஸ்டோரி, அதாவது இவரோட பாஸ்ட் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா பேட்டில் ஆஃப் நௌரங் ஆங், NAURANANG, Naurang. And next, coming on to the next page, we can see about the next. And there was a war between India and China in the year 1962. In the final part of the war, Naurang was the last stand of Indian army against the Chinese army. The battle started on 17th November 1962 and continued for 72 hours. At 5 a.m. in the eastern Himalayas, the Chinese army attacked the lonely Indian post in Naurang. Knowing that the Chinese army was stronger, the Indian soldiers on the post were ordered to retreat and regroup. But Jashwant did not leave his post and decided to continue the fight to hold the Chinese until the reinforcement arrives. So இங்கே பார்த்தீங்கன்னா 1962 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சிடெண்ட் அக்கர் ஆகுது. அது என்ன அப்படின்னா வார், ஒரு போர் நடக்குது. யாருக்குன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு போர் நடக்குது. ஸோ அந்த போர் முடிவுக்கு பெற நேரம், அதாவது ஃபைனல் பார்ட் ஆஃப் த வார் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடக்குது அப்படின்னா நௌரங் ஆங்கில் தான் நடக்குது. ஓகே, அண்ட் இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து கூட்டமாக இருக்காங்க சைனீஸ் ஆர்மிக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இந்த பேட்டில் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th நவம்பர் அன்னைக்கு 1962 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஆரம்பித்து 72 hours வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 AM இருக்கும், விடிய காத்தால் ஹிமாலயானோட ஈஸ்டர்ன் சைடில் வந்து சைனீஸ் வந்து நம்ம இந்தியன் போஸ்ட்டாக இருக்கிற அந்த நௌரானாங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க சைனீஸ் ஆர்மி. பை நோயிங் திஸ் சைனீஸ் ஆர்மி, இந்த சைனீஸ் ஆர்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கே வந்து தான் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு ஆர்டர் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து வேறு குரூப்பில் அந்த குரூப்ஸை சேஞ்ச் பண்ணுறது, அவங்களோட பிளேசஸை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் ஜஷ்வந்த் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஃபஸ்ட்டு எங்கே இடத்துல வந்து அவருக்கு போஸ்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல தான் என்ன பண்ணார், தொடர்ந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
சைனீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். Two village girls named Seela and Nura helped Jashwant. They set up weapons at separate points. Jashwant taught the girls to fire guns. All three kept shooting on the Chinese army. Jashwant was running to different gun points and kept shooting. His intention was to give the Chinese army a perception that they are facing a huge Indian battalion. He did this for 3 continuous days. Jashwant and the girl had killed 300 Chinese soldiers. The Chinese army decided to cut the food supply to the post. ஸோ இந்த வில்லேஜ், அதாவது அவர் வந்து முடிவு பண்ணுறாரு, நௌரன் அங்கே வந்து போகக்கூடாது, சைனீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சைடில் வந்து 2 வில்லேஜ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீலா அண்ட் நோரா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஷ்வந்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அவர் சொல்கிற மாதிரி ஒரு இடங்களில் வந்து அவரோட வெப்பன்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ ஜஷ்வந்த் வந்து அந்த கேர்ள்ஸ்க்கு எப்படி வந்து ஃபயர் கன்ஸை வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ 3 பேரும் தொடர்ந்து சுட ஆரம்பிக்கிறாங்க சைனீஸ் ஆர்மிக்கு நோக்கி. ஸோ சைனீஸ் ஆர்மி வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கெங்கெல்லாம் வச்சுருந்தாங்களோ அது எல்லா பாயிண்ட்லேயுமே தொடர்ந்து ஷூட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா சைனீஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க, இந்தியனோட பெரிய பேட்டலியனே இங்கே தான் இருக்குது, அதாவது ஃபுல்லாக ஹியூஜ் ஆஃப் ஆர்மியே இங்கே தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து நினச்சிக்கிற மாதிரி பெர்செப்ஷன்னா அவங்களாவே வந்து தானாக யுகிச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மேக் ஓவரை பண்ணுறாரு ஜஷ்வந்த் அந்த 2 கேர்ள்ஸோட ஹெல்ப்போட. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இது 3 நாள் தொடர்ந்து செஞ்சுருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன 72 hours பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அது நடந்திருக்குன்னு. ஸோ அதில் 3 days பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹி ஹாஸ் மேனேஜ் எவ்ரி சுச்சுவேஷன், எல்லா சுச்சுவேஷனும் மேனேஜ் பண்ணியிருக்காரு. ஜஷ்வந்தும் 3 கேர்ள்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எத்தனை பேரை கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 300 சைனீஸை கொண்டிருக்காங்க, சைனீஸ் சோல்ஜர்ஸை கொண்டிருக்காங்க. ஸோ இது கேள்விப்பட்ட இந்த சைனீஸ் ஆர்மி என்ன பண்ணாங்கன்னா எப்படியாவது அந்த கிராமத்துக்கு போகிற ஃபுட் சப்ளையை என்ன பண்ணணும், கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. The soldiers caught the man who brought food for the 3. In Chinese interrogation, the man told the truth that a single soldier was guarding the post. A single soldier and 2 girls had fooled the Chinese. They were shocked and furious. They surrounded Jashwant Singh and launched a final attack. ஸோ சைனீஸ் முடிவு பண்ணாங்க இல்லையா, ஃபுட்ஸ் வந்து சப்ளையை கட் பண்ணணும்னு. அப்படி அவங்க முடிவு பண்ணும்போது அவங்க 3 பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவனை வந்து கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க சைனீஸ் ஆர்மி பிடிச்சிட்டு இன்ட்ரோக்ரேஷன்னா நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ கடைசியாக அந்த மேன் ஒத்துக்கிட்டாரு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய இந்தியன் ஆர்மியோட பேட்டலியன்லாம் கிடையாது, ஒரே ஒரு சோல்ஜர் தான் இருக்கார். அவர் கூட சேர்ந்து 2 பெண்கள் தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி. இது கேட்ட உடனே சைனீஸ்க்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போச்சு. அவங்கள வந்து அவங்களாவே ஃபூலிஷாக நினைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஸோ ஜஷ்வந்த் சிங் இருக்கிற இடத்த ஃபைனலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறாங்க ஃபைனல் அட்டாக்காக. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Jashwant shot himself as Chinese were going to capture him. Grenade blast killed Silla. Noori, the tribal girl, was captured alive. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜஷ்வந்த் வந்து சைனீஸ் வந்து பக்கத்தில் வராங்க கேப்சர் பண்ணுறது தெரிஞ்சோடனே அவராகவே என்ன பண்ணிக்கிட்டாரு, ஷூட் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரெனைட் பிளாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லா இறந்து போயிடுறாங்க. நூரா மட்டும் என்ன பண்ணிடுறாங்க, உயிரோட கைப்பற்றப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து சாகலை, நூரா, செல்லா அண்ட் ஜஷ்வந்த் தான் வந்து இறந்து போயிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம், இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கமாண்டர் ஆஃப் சைனீஸ் ஆர்மி இருக்கார் இல்லையா, அவர் என்ன முடிவு பண்ணார்னா அந்த பிராஸ் பஸ்ட்டை வந்து எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், அதாவது அது பிற ஹெட்டுக்கும் நெக்குக்கும், அதாவது ஸ்டாச்சு மேட் ஆஃப் பிராஸ் டிப்சிட் அ பர்சன்ஸ் ஹெட் அண்ட் நெக், கழுத்தையும் தலை பகுதியும் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சுவை பிராஸால் மேடாகிறது தான் பிராஸ் பஸ்ட்டு. ஸோ அந்த பிரஸ்ட்டை வந்து யாரோட ரிமெம்பரன்ஸாக வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரில் நடந்த ஜஷ்வந்த் சிங் உயிர் தியாகம் பண்ணார் இல்லையா, அவரோட ஞாபகமாக வச்சது தான் அந்த வாட் தட் பிராஸ் பஸ்ட். ஓகே, ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக வச்சது அவருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெமோரியல் பிளேஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல போகிறவங்க வரவங்க யாராக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் உயிர் தியாகம் பண்ணவருக்காக ஒரு சில நிமிடங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம நிறைய நேஷ்னல் லீடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்காக இது பண்ணுவோம் இல்லையா, மரியாதை கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அவரோட சிலையை பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் நின்று அதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போவாங்க மக்கள். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி ஸ்டில் ட்ரீட்ஸ் ஹிம் அஸ் அ சர்விங் ஆஃபீஸர் அண்ட் அவார்ட் ஹிம் ப்ரொமோஷன்.
India awarded him the Mahavir Chakra. Jashwant may have died in the battle that day, but he still lives in the memory of people in Jashwantgarh and the Indian Army. ஸோ இந்தியன் ஆர்மி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, they are ட்ரீட்டிங் ஹிம் அஸ் அ சர்விங் ஆஃபீஸர். வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தாட்டில் இருக்காங்க யார், இந்தியன் ஆர்மி வந்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது அவருக்கு. தென் அவர் வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் சக்ரா அவருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் ஜஷ்வந்த் பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் என்ன பண்ணியிருக்காரு, இறந்துருக்கலாம். ஹியர் தே ஆர் டெல்லிங் ஜஷ்வந்த் மே ஹாவ் டைட் இன் த பேட்டில் தட் டே. அன்னைக்கே இந்த பேட்டிலில் இறந்துருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலை. பட் ஹீ ஸ்டில் லிவ்ஸ். பட் என்னதான் அவர் இறந்தாரோ இல்லையோன்னாலும் நமக்கு ஒரு டவுட் இருந்தாலும், ஆனால் இன்னமும் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஹீ லிவ்ஸ் இன் த மெமரிஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஜஷ்வந்த்கர். அந்த ஜஷ்வந்த்கர்ன்ற பிளேஸில் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு இன்னும் அவரோட ஞாபகங்கள் நிறையா இருக்குன்றதுனால தான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய இந்த மெமோரியல் ஃபங்க்ஷன்ஸை கண்டினியூவாக செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் the Indian Army too, they have the day as a memorial day. And here they had give some glossaries. In glossary, if we see, they had mentioned legend, garwell, regroup, reinforcement, monopa, tribe, battalion, integration, bust. Oh, legend அப்படின்னா a story from the past. கார்வெல் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் இன் உத்தரகண்ட். ரீக்ரூப் அப்படின்னா டு ஆர்கனைஸ் இன் அ நியூ டெக்னிக்கல் ஃபார்மேஷன். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா அடிஷ்னல் ஆர்மி டு சப்போர்ட். மோனோபா ட்ரைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைப் குரூப் இன் அருணாச்சல் பிரதேஷ். பேட்டலியன் 300 to 800 military units they have soldiers. Integration அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா question someone aggressively, கேள்வி கேட்குறது. தென் நெக்ஸ்ட் brass burst அப்படின்னா என்ன அப்படின்னா a statue made of brass dips at a person's head and neck. கழுத்தும் தலையை மட்டும் வச்சு இருக்கிற அந்த brass பேர் தான் வந்து அந்த ஸ்டாச்சுக்கு பேர் தான் brass burst. Then next we see they had given 2 marks Phillips, true or false, arrange the statement, and we can see all this one by one. Let's see the Roman letter A answer the following question, and here they had given 6 questions and we can see the answer for all those 6 questions. First question, where is Jashwantgarh located? Jashwantgarh is located in Arunachal Pradesh. So this is the answer for first question. Jashwantgarh is located in Arunachal Pradesh. And second question, which place was the last stand of the Indian Army? Which place was the last stand of the Indian Army? Nauranang was the last stand of the Indian Army. Third question, when did the Battle of Nauranang starts? How long did it continue? The battle starts on 17th November 1962 and continued for 72 hours. ஸோ இது நம்ம லெசன் பார்க்கும்போதே கவனிச்சிருப்போம். இது நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட உங்களோட நோட் டவுன் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஹெல்ப் ஜஷ்வந்த் இன் த பேட்டில் அகெயின்ஸ்ட் சைனீஸ்? சைனீஸ்க்கு ஆப்போசிட்டாக ஜஷ்வந்த்துக்கு யார் ஹெல்ப் பண்ணது? 2 கேர்ள்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? 2 வில்லேஜ் கேர்ள்ஸ் நேம் செல்லு அண்ட் நௌரா ஹெல்ப் ஜஷ்வந்த். ஃபிஃப்த் கொஷின், வாட்? ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் ஜஷ்வந்த் சிங் ராவத், JASWANT, ஜஷ்வந்த் சிங், SINGH, ஜஷ்வந்த் சிங் ராவத், RAWAT, ராவத். The next question, Chinese troop attacked the lonely Indian post located in Nauranang, NAU, Nauranang, Nauranang. Next, Jashwant was helped by 2 dash tribal girls, 2 village tribal girls, village. Third one can answer village, VILLAGE, village. Then next, Jashwant managed to kill dash Chinese soldier. எத்தனை பேர்? 300. அடுத்தது, ஜஷ்வந்த் சிங் ராவத் வாஸ் அவார்டட் மகாவீர் சக்ரா. என்ன அவார்டு வாங்கியிருக்காரு? மகாவீர் சக்ரா.
Mahavir. Mahavir Chakra. CHAKRA. Mahavir Chakra. Then next இது வந்து C. Okay, the next true or false பார்த்தோம் அப்படின்னா நௌரனாங் இஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ்லையா இருக்குது? இல்லை, அருணாச்சல் பிரதேஷில் தானே இருக்குது. ஸோ அது ஃபால்ஸ். FALSE ஃபால்ஸ். நெக்ஸ்ட் த பேட்டில் ஆஃப் நௌரனாங் லாஸ்டட் ஃபார் 3 days. 3 நாட்களுக்கு நடந்துச்சா? எஸ், ட்ரூ. 72 hours நடந்துச்சு இல்லையா? ட்ரூ. ஜஷ்வந்த் டிசைடட் டு ஸ்டே இன் ஹிஸ் போஸ்ட். அவர் போஸ்ட்லேயே இருக்கணும்னு முடிவு பண்ணாரா? ஆமாம். அப்போ தான் தனியாக போராடினார். ட்ரூ. ஜஷ்வந்த் வாஸ் கேப்சர்டு அலைவ். அவர் வந்து உயிரோடு மீட்கப்படலை. நூரி மட்டும்தான் என்ன பண்ணாங்க? மீட்கப்பட்டாங்க. நூரா இது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5th கொஸ்டின். அக்கார்டிங் டு இந்தியன் ஆர்மி ஜஷ்வந்த் இஸ் ஸ்டில் சர்விங். அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இட் இஸ் ட்ரூ. அண்ட் வி ஹாவ் டு ஆர்டர் திஸ். இதோட ஆர்டர் படி பார்த்தோன்னா அவர் ஜஷ்வந்த் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போஸ்ட்லேயே ஹோல்ட் பேக் ஆகிட்டார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ட் பேக் ஆனதுக்கப்புறம் அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணா? சிலா அண்ட் நூரி வந்து என்ன பண்ணாங்க? அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீ ஃபயர்டு வெப்பன்ஸ், ஹீ கில்டு வரும். ஓகே, ஹீ ஃபயர்டு வெப்பன்ஸ் ஃப்ரம் செப்பரேட் பாயிண்ட்ஸ். பிரித்து வச்சாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 300 சோல்ஜருக்கு மேலே கொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து நிறைய ஃபுட் சப்ளை அவங்களுக்கு கட் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜஷ்வந்த் சாட் ஹிம்செல்ஃப் டெத். அதாவது அவராகவே இறந்து போயிட்டார். அண்ட் ஹி வாஸ் அவார்டட் த மகாவீர் சக்ரா. இது வந்து 7. ஸோ அப்போ 1 4 3 2 6 5 7. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா திஸ் திங் வி ஹாவ் டு ட்ரை அவர் செல்ஃப். நேஷ்னல் ஃப்ளாக்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு ரிலேட்டடாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். மீனிங் கேட்குறாங்க. நேஷ்னல் ஃப்ளாகோட மீனிங் கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன எழுதணும்? இட் இஸ் அ நேஷ்னல் சிம்பிள் டிசைன்ட் இன் ஹரிசாண்டல் ரெக்டாங்கிள் லேயர் ஷேப். ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சே இட் இஸ் இல்லைன்னா நேஷ்னல் சிம்பிள்னு போட்டுடலாம். இட் இஸ் அ நேஷ்னல் சிம்பிள். நேஷ்னல் ஃப்ளாக் வந்து என்னது? ஒன் ஆஃப் த நேஷ்னல் சிம்பிள். ஓகே, தென் நெக்ஸ்ட் திங், அதை வரைஞ்சி காட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு ட்ரா திஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இன் யுவர் மதர் டங் அது எப்படி எழுதணும்னா என்ன எழுதணும்? தேசிய கொடி. தேசிய இக் கொடி. கோடி. தேசிய கொடி. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தீங்கன்னா நவுன். அண்ட் ஹியர் யூஸ் இன் அ சென்டென்ஸ். இது வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா we should pay respect to our national flag. Okay, we should pay respect to our national flag. இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணியாச்சு. நேஷ்னல் ஃப்ளாக். தென் நெக்ஸ்ட் இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி முடிஞ்சிருச்சு. புக் பேக் எக்ஸசைஸோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ டேர்ம் 1க்கான ப்ரோஸ் போம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆஃப் புக் 3 units கம்ப்ளீட்டட். ஸோ உங்களுக்கு டேர்ம் 1 இங்கிலீஷ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் வி வில் ஸ்டார்ட் இன் இங்கிலீஷ் டேர்ம் 2. ஸோ மற்ற சப்ஜெக்ட் லைக் சயின்ஸ் அண்ட் சோஷியல்ஸ் அதையுமே நம்ம டேர்ம் 1 கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் எங்கள் வீடியோஸ் அண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் and thank you.